பக்தினா என்ன? இது பல பேரோட புரியாத ஒரு கேள்வி. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, நான் அதிகமாக செலவு பண்ணிட்டேன், நான் நினச்சதெல்லாம் கடவுள் கொடுத்துருவார். நான் அதிகமாக விரதம் இருந்துட்டேன், அதனால் நினச்சதெல்லாம் கொடுத்துருவார். நான் இந்த பரிகாரம் பண்ணிட்டேன், அந்த பரிகாரம் பண்ணிட்டேன். அது இல்லைங்க பக்தி. அது நீங்கள் உங்கள் மனசுக்கே கொடுத்துக்கிற ஒரு ஆறுதல். நான் இதை பண்ணிட்டேன், கண்டிப்பாக எனக்கு திருப்பி அவர் பண்ணிவிடுவார் அப்படின்னு. ஆனால் உண்மையான பக்தி அது கிடையாது. நீங்கள் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அதான் பக்தி. என் அப்பா நான் ஒரு விஷயத்தை அடம் பிடிச்சி கேட்டாலோ, இல்லை அழுது கேட்டாலோ, இல்லை ப்ளீஸ்பான்னு கெஞ்சி கேட்டாலோ, அவர் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருவாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அதுதான் பக்தி. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மனுஷனாக இருக்கிற அப்பாக்கிட்டே போய் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லி முடித்தோடனே ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்னென்னா, என் அப்பாக்கிட்ட நான் சொல்லிட்டேன், அது கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும்ல. ஆனால் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, மனுஷனாக கடவுளால் படைக்கப்படைச்ச அப்பா மேலேயே நமக்கு இவ்வளோ நம்பிக்கை. சொல்லி முடிக்கும்போதே அது ஒரு ஆறுதல் கிடச்சிடுது, நம்பிக்கை வந்துடுது, கண்டிப்பாக நிறைவேறிடும்னு. ஆனால் நம்மளே படைத்த கடவுள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை வேண்டுதலாக வைக்கும்போது அதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறது பெரிய கொஷின் மார்க்காகவே எல்லோரும் மனசில் வச்சுருக்கோம். ஏன் அப்படி? ஏங்க, அவர் நம்மளெல்லாம் படைச்சவருங்க. நமக்கு என்ன வேணும் வேணாங்கிறது அவருக்கு தெரியாதா? ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அவர் அதை கேட்டுட்டாருன்னு தான் அர்த்தம். மேபி அது டிலே ஆகலாம், கிடைக்க கொஞ்ச நாள் தள்ளி போகலாம், ஆனால் கிடைக்காம போக வாய்ப்பே இல்லை. எந்த நிமிஷம் கிடைக்காதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்கள் கூட அது இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, உங்கள் லைஃப் அழிஞ்சு போகும் அப்படின்னு அவருக்கு தெரிகிற பட்சத்தில் அதை நீங்கள் எவ்வளோ தலைகீழ உருண்டு பிறண்டாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. அவ்வளோதான். கடவுள்கிட்ட சொல்லி முடித்த உடனே அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், அதை நிறைவேறிடும் முதல் நம்புங்க. உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் பக்தி. அதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேண்டினது உங்கள் கையில் நிற்கும். சந்தோஷமாக நீங்கள் அதை கிடச்சிருச்சின்னு இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு சான்றாக நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் நம்பிக்கை தான் முக்கியம். நீங்கள் நம்பி அவர்கிட்ட சொல்லிட்டோன்னே ரிலாக்ஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதா அந்த கொஷினை உங்கள் மண்டையில் வரக்கூடாது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். இந்த பிடிவாத பதிலோட உங்கள் பக்தியை கடவுள்கிட்ட வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் புரியும். நீங்களும் இதே விஷயத்த பல பேருக்கு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நம்பிக்கைங்கிறது நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற முழுமையான நம்பிக்கையை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு முழுசாக நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும்போது நீங்கள் என்னைய மாதிரி பல பேருக்கு பக்தினா என்னன்னு புரிய வைப்பீங்க. தேங்க்யூ.